வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தொடர்புகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் உக்ரைனுக்கு உதவும் ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்பை ஒதுக்கி வைத்துவிட்டு தாமும் தமது நடவடிக்கைகளை தனி வழியில் கொண்டு போக முடிவு செய்து விட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைனுக்கு தங்கள் துருப்புக்களை அனுப்புவது பற்றி விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்கள் நேற்று திங்கட்கிழமை அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தை நடத்தினார்கள். ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக என்ன சக்தி ஊட்டல்கள் மற்றும் ஆயுதங்களை கொடுக்க முடியும் என்பதை அறிய ட்ரம்ப் நிர்வாகம் முற்படுகிறது. அதே நேரத்தில் ஐரோப்பியர்கள் தங்கள் பங்குக்கு உளவுத்துறை அல்லது வான் பாதுகாப்புக்கு இந்த வகையான ராணுவ ஆதரவு கிடைக்கும் என்று ஆராய தொடங்குகிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகம் மாஸ்கோவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு விரைவாக நகர்ந்ததால் உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்களை அனுப்புவதற்கான பேச்சுக்கள் சமீபகால நாட்களில் சில ஐரோப்பிய தலைவர்களிடையே பரபரப்பாக அடிபடுகிறது. உக்ரைனில் ஐரோப்பிய ஆதரவாளர்கள் தமது பங்களிப்பு இல்லாமல் உக்ரைன் போரில் எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது ஐரோப்பா கண்டத்தின் பாதுகாப்பை தலைகீழாக மாற்றிவிடலாம் என்று எச்சரிக்கிறார்கள். இன்று செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அதற்கு முதல் நாளே ஐரோப்பிய தலைவர்கள் பிரான்சில் சந்தித்து தமது நிலைப்பாடுகளை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர முயற்சித்தார்கள். அதாவது உக்ரைன் போர் விஷயத்தில் ட்ரம்ப் ஐரோப்பியர்களை விட்டுவிட்டு தனி வழியே போக ஐரோப்பிய தலைவர்கள் ட்ரம்பை விட்டுவிட்டு தமது பாதையை போடுகிறார்கள். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் திங்கட்கிழமை பாரிஸில் ஐரோப்பா கண்டத்தின் சில உயர்மட்ட தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி உக்ரைனுக்கான ஐரோப்பிய ஆதரவை திட்டமிடுவதற்கும் சாத்தியமான வரிசைப்படுத்தலில் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கும் ஏற்பாடு செய்தார். இந்த சந்திப்புக்கு முன்னதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் 20 நிமிட தொலைபேசி அழைப்பை மேக்ரோன் நடத்தினார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முதல் தடவையாக உக்ரைனில் ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்த தயாராக இருப்பதாக அறிவித்தார். இது மற்ற ஐரோப்பிய தலைவர்களுக்கு இதே போன்ற உறுதிமொழிகளை வழங்க அழுத்தம் கொடுக்கக்கூடும். திங்கட்கிழமை பல மணி நேர சலசலப்புக்கு பின்னர் பிரிட்டிஷ் பிரதமர் ஒவ்வொரு நாடும் எத்தனை துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்தும் என்று கூறுவதை ஆரம்ப கட்டமாக கருதலாம் என்றும் அதன் பின் அமெரிக்காவும் தமது துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூறினார். ஜெர்மனி மற்றும் போலந்து உட்பட மற்றவர்கள் தங்கள் படைகளை அனுப்ப தயக்கம் காட்டினர். ஜெர்மன் ஆட்சித் தலைவர் ஒலாஃப் கோல்ஸ் தமது நாடு துருப்புக்களை அனுப்பும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது தன்னை பொறுத்தவரை இது தவறான நேரத்தில் மற்றும் தவறான தலைப்பை பற்றிய பொருத்தமற்ற விவாதம் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார். உக்ரைனில் போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர் வரவேற்றார். ஆனால் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பொதுவான முன்னணிக்கு அழைப்பு விடுத்தார். வாஷிங்டன் உக்ரைனில் அமெரிக்க துருப்புக்களை நிலைநிறுத்துவதை நிராகரித்தாலும் ஐரோப்பிய அதிகாரிகள் ட்ரம்ப் உக்ரைனில் ஒரு ஐரோப்பிய கூட்டுப்படையை ஆதரிக்கும் வாய்ப்பை விலக்கவில்லை. அப்படி செய்தால் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு விடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஐரோப்பிய கூட்டுப்படைகள் உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டால் எப்படியான உதவிகளை அமெரிக்கா செய்ய வேண்டும் என்று ஐரோப்பியர்கள் கருதுகிறார்கள். ஐரோப்பியர்களின் அமெரிக்க கோரிக்கைகளில் உளவு தகவல் கண்காணிப்பு மற்றும் உளவு திறன்கள், சாத்தியமான வான் பாதுகாப்பு அல்லது படையை பாதுகாக்க வான் பாதுகாப்புடன் சில உதவி ஆகியவை அடங்கும் என்று 4 ஐரோப்பிய அதிகாரிகள் விவாதங்களில் விளக்கம் அளித்தனர். உக்ரைனுக்காக அவர்கள் விடுவிக்கக்கூடிய படைகள் மற்றும் உபகரணங்களை பற்றி ஐரோப்பிய தலைநகரங்களுக்கு அனுப்பப்பட்ட பிரான்சில் கேள்விதான் சமீபகால நாட்களில் மிகவும் தீவிரமான ஆலோசனைகளை உருவாக்கியுள்ளது. பிரான்ஸ் மற்ற நாடுகளை விட மேம்பட்ட இராணுவ திட்டமிடலை செய்துள்ளது. அது கிட்டத்தட்ட 10,000 துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்த முடியும் என்று மதிப்பிட்டுள்ளது. இருப்பினும் மற்ற ஐரோப்பிய கூட்டாளிகள் மிகவும் அமைதியற்றவர்களாகவே காணப்படுகின்றனர். சில ஐரோப்பிய நாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவத்தினரையே கொண்டுள்ளன என்று அதிகாரிகள் இருவர் தெரிவித்தனர். போலந்து, நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி மற்றும் நார்டிக் மற்றும் பால்டிக் நாடுகள் உட்பட குறைந்தது 12 நாடுகளை உள்ளடக்கிய விவாதங்களில் ஐரோப்பியர்களிடையே ஒரு 2 அணுசக்தி வல்லரசுகளான பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் முன்னணியில் உள்ளன. நெதர்லாண்ட்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் ரூபன் பிரேக்கல்மன்ஸ் தி வாஷிங்டன் போஸ்டிடம் இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவின் அரசியல் ஆதரவை விட அதிகம் தேவைப்படும் என்று கூறினார். பதட்டங்கள் ஏற்படாமல் மற்றும் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டால் நீங்கள் விரிவாக்க மேலாதிக்கத்தையும் கொண்டிருக்க விரும்புகிறீர்கள். நாம் அமெரிக்காவையும் எமது கப்பலில் வைத்திருக்க வேண்டும் என்றார். இது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பற்றியது. ஆனால் அதே நேரத்தில் இது நேட்டோவுக்குள் நமது பாதுகாப்பு மற்றும் தடுப்புடன் நேரடியாக தொடர்புடையது என்று அவர் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டின் ஓரத்தில் கூறினார். ஒவ்வொரு நாடும் என்ன செய்ய முடியும் என்பது பற்றி ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் நாங்கள் விவாதித்துள்ளோம். அடுத்த 2 வாரங்களில் இது எண்களின் அடிப்படையில் இன்னமும் தெளிவான தரவுகளாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார்.
ஐரோப்பிய தலைவர்கள் பல மாதங்களாக உக்ரைனில் நிலைநிறுத்தக்கூடிய ஐரோப்பிய துருப்புகள் குறித்து அமைதியாக விவாதித்துள்ளனர். ஆனால் இன்னமும் உறுதியான திட்டத்தை வரைவு செய்யவில்லை அல்லது செய்ய முடியவில்லை. உக்ரைனுக்கான அதன் நோக்கங்கள் குறித்து அமெரிக்காவிடமிருந்து அதிக தெளிவு இல்லாமல் ஐரோப்பிய துருப்புக்களை ஈடுபடுத்துவது அல்லது முன்னேறுவது குறித்து சில நாடுகள் தயங்குகின்றன. ட்ரம்ப் அதிகாரிகள் இந்த மாதம் ஐரோப்பா கண்டத்தில் இறங்கியதால் ஐரோப்பிய திட்டங்கள் அதிக அவசரத்தை பெற்றுள்ளன. மேலும் வாஷிங்டன் ஐரோப்பியர்கள் இல்லாமல் நகர தயாராக உள்ளது என்பதை தெளிவுபடுத்தியது. படையின் அளவு மற்றும் ஆணை மற்றும் தேவையான அமெரிக்க ஆதரவின் அளவு உட்பட ஒரு வரிசைப்படுத்தலின் தன்மையின் அடிப்படையில் ஐரோப்பிய நட்பு நாடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா ஐரோப்பிய கூட்டுப்படையை தாக்கினால் எப்படி பதிலடி கொடுப்பது என்பது ஐரோப்பியர்களின் மற்றும் ஒரு முக்கியமான கேள்வி. நேட்டோ கொடியின் கீழ் செயல்படாது, ஆனால் ஐரோப்பிய கூட்டணியில் உள்ள நாடுகளிடையே பரஸ்பர பாதுகாப்பு ஷரத்துக்கான ஒரு முன்மொழிவு இருந்தது. படை தாக்கப்பட்டால் திருப்பி தாக்க தயாராக உள்ளது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் அது விரைவாக முன்னேற முடியும் என்ற நிலை இருக்க வேண்டும் என ஒரு ஐரோப்பிய தூதர் கூறினார். பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இது போன்ற ஒரு இராணுவ வரிசைப்படுத்தலுக்கு உள்நாட்டில் பொது ஆதரவு தேவைப்படும். அத்துடன் நீடிக்கப்பட்ட இராணுவ வளங்களை பெற வேண்டும். துருப்புக்களை விடுவிப்பதில் பிரிட்டன் உட்பட மற்றவர்களை விட பிரான்சுக்கு அதிக சுதந்திரம் உள்ளது. இதற்கு ஒரு காரணம், ஆப்பிரிக்காவிலிருந்து பிரெஞ்சு துருப்புக்கள் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளார்கள். அது பிரான்சின் கைகளில் மேலதிக துருப்புக்களை கொடுத்துள்ளது. போலந்து அல்லது ஜெர்மனி போன்ற சில நாடுகளில் தேசிய தேர்தல்கள் வர உள்ளன. மேலும் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் மிகவும் அரசியல்மயமாகிவிட்ட நேரத்தில் பெரிய நகர்வுகளை மேற்கொள்வதில் எச்சரிக்கையாக உள்ளன. சில நாடுகள் அரசியல் நிர்பந்தங்களில் உள்ளன. உதாரணமாக நெதர்லாண்ட்ஸுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்படும். அதிக அமெரிக்க ஈடுபாடு இல்லாமல் ஆபத்துகளில் கால் வைப்பதில் சில நாடுகள் பதற்றமடைந்துள்ளனர். போலந்து சொந்த துருப்புக்களை உக்ரைனுக்கு அனுப்ப நாங்கள் திட்டமிடவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் அத்தகைய பங்களிப்பை வழங்க விரும்பும் நாடுகளுக்கு நாங்கள் இராணுவ தளவாடங்கள் மற்றும் அரசியல் ஆதரவு உட்பட பலவிதமான உதவிகளை கொடுப்போம் என்று போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் திங்கட்கிழமை தெரிவித்தார். பொதுவான ஐரோப்பிய யோசனை உக்ரைனிய இராணுவத்திற்கு ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியை அதிகரிப்பதை மையமாக வைத்திருக்கிறது. அதற்கு மேல் போக பல நாடுகள் தயாராக இல்லை என்றே தெரிகிறது. ரஷ்யா உக்ரைனில் ஐரோப்பிய இராணுவ வரிசைப்படுத்தலுக்கு தயாராகுமா என்ற கேள்விக்கு கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், இது மிகவும் கடினமான கேள்வி. இது குறித்து ரஷ்யாவில் இதுவரை எந்தவிதமான விவாதங்களும் நடைபெறவில்லை என்றார். நேட்டோ உறுப்பு நாடுகளாக இருப்பதாலும் உக்ரைனிய எல்லையில் நேட்டோ படைகள் நிலைநிறுத்தப்படுவதாலும் அதை பற்றி பேசுவது கடினம் என்றார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் கீத் கெல்லாக் திங்கட்கிழமை நேட்டோ தலைமையகத்திற்கு சென்று இந்த வாரம் சில ஐரோப்பிய தலைநகரங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போவதாக கூறினார். ஒரு மேற்கத்திய ராஜதந்திரி இதுவரை ஐரோப்பியர்களின் அமெரிக்கர்களுடனான பேச்சுக்களை ஒரு கோழி மற்றும் முட்டை விளையாட்டு என்று விவரித்தார். ஒவ்வொரு தரப்பும் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அறிவிப்பதற்கு முன் மற்றவர் தங்கள் கையில் உள்ள அட்டைகளை காட்ட காத்திருக்கிறார்கள். மிகச்சில நாடுகளே இந்த திட்டம் ஐரோப்பியர்களுக்கு பேச்சுவார்த்தைகளை வடிவமைக்கவும் ட்ரம்பை பூட்டவும் ஒரு திறவுகோலை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். ட்ரம்ப் முகாமில் பல்வேறு கூற்றுக்கள் உள்ளன. ஆனால் நாள் முடிவில் ட்ரம்ப் தான் எதையும் முடிவு செய்வார். ட்ரம்பின் ஒரு சமூக வலைத்தள இடுகையால் திட்டங்கள், நிலைப்பாடுகள், வியூகங்கள் அனைத்தும் தலைகளாக மாறக்கூடும். அதுதான் ட்ரம்ப்.